Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவும் புதுசா வரக்கூடியவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானையும் தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டால் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது கும்பகோணம் மாவட்டத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த கும்பகோணத்தை சேர்ந்தவர் தாங்க நம்மளுடைய சரவணகுமார் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. ஆனா இந்த சம்பவம் ஒரு பெரிய சம்பவம் சொல்லலாம். அதை விட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பயம் உள்ளவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். ஏன்னா இந்த கதை அந்த அளவுக்கு கொடூரமா இருந்திருக்குது. அந்த மாதிரியான ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரவணகுமார் அவருடைய லைஃப் ஸ்டைல்ல அவரு இந்த கதையை நம்மள்ட்ட சொல்லியிருக்கிறாரு. அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கதையோட சேர்ந்து ஒரு பெரிய கதையே இருக்குது. அதையும் சேர்த்தாப்புல கேளுங்க, இல்லைன்னா உங்களுக்கு கதை என்ன அப்படிங்கிறது புரியாம போயிடும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சரவணகுமார் அவர் இந்த எலக்ட்ரானிக்கல் மற்றும் பிளம்பர் வேலை பார்க்கக்கூடியவருங்க. இவருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு நண்பர், அதாவது உற்ற தோழர் கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தான் இவருக்கு எப்பவுமே தோழரா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே எப்பவும் சரி ரொம்ப நட்போட பழகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சரவணகுமார் ஒரு நாள் நைட் நன்றாக தூங்கிட்டு இருக்கிறாரு. ஒரு 11:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு தூங்கிட்டு இருக்கிறாரு. இவருடைய பழக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த நைட்ல யாரு எலக்ட்ரானிக்கல் வேலைக்கு கூப்பிட்டாலும் உடனே கிளம்பி போயிருவாரு. அவருடைய ஊர் சுற்று வட்டாரத்துல இவரை தாங்க எல்லாருமே கூப்பிடுவாங்க. ஏன்னா எந்த டைமா இருந்தாலும் அந்த நேரத்துல ஓடி வேலை செய்யக்கூடியதுல நம்மளுடைய சரவணகுமார் ஒரு கை தேர்ந்த மனிதர் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்டவர் தான். அப்படிதாங்க அன்னைக்கு நைட்டு ஒரு 11:30 மணிக்கு இவருக்கு ஒரு கால் வருதுங்க. இவங்க ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோமீட்டர் தாண்டின பிறகு ஒரு ஊர் ஒண்ணு இருக்குங்க. அந்த ஊர்ல இருந்தாங்க கால் வருது. அதாவது இவர் ஆல்ரெடி வேலை பார்த்த வீட்டுக்கு பக்கத்து வீடு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த வீட்டுல கரண்ட் இல்ல, அவங்களுக்கு கரண்ட் அவசியம் தேவைப்படுது. அதனால அந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சரவணகுமாரை வர வைக்கிறாங்க. அதுக்காக கால் பண்றாங்க. இந்த சம்பவம் நடக்கிறது 2017 காலகட்டத்துல தான் இந்த சம்பவம் அவருக்கு நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரும் சரின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கால் அட்டன் பண்ணி பேசுறாரு. தம்பி, இந்த மாதிரி போஸ்ட்ல எல்லாம் லைன் இருக்குது, என்னுடைய வீட்டுல மட்டும்தான் கரண்ட் இல்லப்பா, நீ இதை கிளியர் பண்ணி கொடுத்துருவியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட் இருக்கு, ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டு ஓனர் கால் பண்றாருங்க. சரி, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய நண்பனை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போயிருவாருங்க. அப்படிதாங்க நம்மளுடைய கிருஷ்ணனை கூப்பிடுறாரு போன் பண்ணிட்டு. இந்த மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு 3.5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய அந்த ஊருடைய பேரை சொல்லி, அந்த ஊர் வரைக்கும் போகணும்டா, சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம் வாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவருடைய மோட்டார் சைக்கிளை தான் எடுக்கிறாரு. இவருடைய மோட்டார் சைக்கிள் கொஞ்சம் பழைய வண்டி அப்படின்னு சொல்லலாங்க. அந்த மாதிரியான அந்த வண்டியில இவங்க ரெண்டு பேரும் ஏறி உட்காடுறாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. இவருடைய டூல்ஸ் பாக்ஸும் அந்த வண்டியில தான் இருக்குது. அங்க இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பின்னால இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, டே மாப்பிள, நமக்கு ஒரு விஷயம் பண்ணலாம்டா. என்ன அப்படின்னா, அந்த ஊருக்கு 3.5 கிலோமீட்டர் நம்ம சுத்திக்கிட்டு போகணும். ஆனா இதுக்கு இடையில ஒரு வழி இருக்குதுடா, அந்த வழியோட நம்ம போயிடலாம். நான் பகல் நேரத்துல அந்த வழியில போயிருக்கிறேன். அங்க கொஞ்சம் அழிஞ்சு போன வீடுகள்லாம் இருக்குது. ஒரு ஊரா இருந்தது, அது அப்படியே அழிஞ்சு போய் இருக்குதுடா. அந்த வழியாட்டு நம்ம போயிடலாம்டா. அது ரொம்ப ஈஸியா இருக்கும். கூடி போனா நமக்கு ஒரு 1.25 கிலோமீட்டர் தாண்டா வரும், பாதிக்கு பாதி தாண்டா, அப்படி போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவே, நம்மளுடைய சரவணகுமார் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு அந்த வழியை ஏற்கனவே ஒருக்கா போயிருக்கிறாருங்க, பகல் டைம்ல போயிருக்கிறாரு. சரிடா, அந்த வழியிலே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க கிழக்கு சைட்ல இருந்தாங்க அந்த வழி ஸ்டார்ட் ஆகுது. இவங்க மெயின் ரோட்ல இருந்து அந்த வழியாக திரும்புறாங்க. அது ஒரு மண் ரோடுங்க.
அந்த மண் ரோட்ல போயிட்டே இருக்கிறாங்க. உள்ள போறாங்க கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் போன உடனே அந்த இடத்துல வந்து அந்த மாதிரியான அவங்க சொல்லக்கூடிய அந்த ஊர் இருக்குதுங்க. அந்த ஊர்னா அந்த ஊர்ல யாருமே கிடையாது, ஆள் அரவமே இல்லாத ஒரு ஊரா இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு 45 வருஷத்துக்கு முன்னால அந்த ஊர் அழிஞ்சு போனதாட்டு சொல்லப்படுதுங்க. அது ஏதோ ஒரு சாபத்தினால அந்த ஊர் அழிஞ்சிருச்சு. அந்த ஊருக்கு கோவிலே கிடையாது. ஆனா அந்த பழைய வீடுகள் பாத்தீங்களா, அந்த கருங்கல் கட்டு செங்கல் கட்டோட அப்படியே நிக்கும். அந்த வீடுகள்லாம் ஓட்டு வீடுகள், ஓலை இல்லாம அந்த கெட்டிடங்கள் மட்டும் அப்படி நிக்குங்க. அதன் வழியாக தான் இவங்க போயாகணும். சரிடா நம்ம போயிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 2 பேருமே அந்த வழியை தாங்க சூஸ் பண்ணி அந்த இடத்துக்குள்ள வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது இவர் வச்சிருக்கக்கூடிய பைக் கொஞ்சம் பழைய பைக் அப்படிங்கறதுனால கொஞ்சம் மெதுவா தாங்க போக முடியுது. சரின்னு சொல்லி உள்ள வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸை விட்டு கிழக்கு வாசல் விளையாட்டு உள்ள வர்றாங்க. உள்ள வந்து இவங்க எப்படி போகணும் அப்படின்னா, கிழக்கு வந்து மேற்கு பார்த்து வரணுங்க. மேற்கு பார்த்து வந்து தெற்கு சைடுல வந்து ஒரு ரோடு திரும்புங்க. அந்த ரோடு வழியா இவங்க போயிடலாம். ஆனா இதுக்கு ஒரு சம்பவம் இருக்குது. இதுக்கு அந்த ஊருக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ரோட்டு வழியாக வந்துதான் இந்த தெற்கு வழி ரோட்டை வந்து இவங்க அடைய முடியும். அதனால இவங்களும் வண்டியை உள்ள விடுறாங்க. மெல்லமா வண்டியும் நகர்ந்து போய்கிட்டு இருக்குங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரோடு வழியா இவங்க உள்ள வந்துடுறாங்க. அந்த தெருக்களா தான் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, அந்த இடத்துல போஸ்ட் லைட்டோ கரண்ட் லைனோ எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னால அழிஞ்சு போன ஊரு. சுத்தி அவ்வளவுமே இந்த கருவேல மரங்கள் நிறைய ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஒரு ஊரு தாங்க. இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, சரின்னு சொல்லிக்கிட்டு வண்டியை அந்த ஊருக்குள்ளாடி, அதாவது இந்த தெரு மாதிரி இருக்கும், எல்லாமே மண் ரோடு. ஆனா நிறைய இடங்கள் தெருக்கள்லாம் வந்து இந்த கருவேல மரங்கள் நன்றாக சூழ்ந்து போயிருக்குது. ஆனா இந்த பகல் நேரத்துல இந்த வழியை யூஸ் பண்ணக்கூடியவங்க அந்த வழி மட்டும் கொஞ்சம் தெளிவா இருக்குங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க வண்டியை உள்ள கொண்டு வரும்போது தாங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு அதுக்கு உள்ள போன பிறகு வழி மறந்துடுதுங்க. லெப்ட்ல போகணுமா ரைட்ல போகணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு வண்டியை ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே விட்டுறாங்க. விட்டுக்கிட்டு அங்க இங்க பாத்துட்டே இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய சரவணகுமாரும் சரி கிருஷ்ணனும் சரி அந்த வழியாட்டு ஒரே ஒரு தடவை தாங்க போயிருக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு வழி வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, எப்படி போகணும்னு தெரியல. அந்த நேரத்துல என்ன நடக்குன்னா, ஃபுல் இருட்டு. அதாவது அந்த ஏரியால லைட் எதுவுமே கிடையாது. ஆனா அந்த பக்கத்து ஊருக்கு போகணும் அப்படின்னா இது ரொம்ப ஷார்ட் கட்டான ஒரு வழிதாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த லைட் வண்டியோட லைட் வெளிச்சத்துல தூரத்துல அந்த பாதையில வந்து, அது மண் பாதை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அங்க இருந்து ஒரு நபர் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு அப்படியே நடந்து வர்றது தெரியுதுங்க. இத பார்த்தோன்னே, டே அண்ணா ஒரு பெரியவர் வர்றாருடா, எதுக்காக ஒதுங்கிறதுக்கு வந்திருப்பாரு, அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சரவணகுமார் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய வண்டியுடைய அந்த ஹெட்லைட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து டிம்ல இருக்குது. அதை பிரைட்னஸ் பண்றாரு. பிரைட்னஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு பேரதிர்ச்சி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வரக்கூடிய நபருடைய சட்டை தெரியுது, அந்த வேட்டி தெரியுதுங்க. ஆனா தலை கை கால் எதுவும் தெரியலைங்க. அரண்டு போயிடுறாரு. ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய தோழன் வந்து பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு இல்லையா கிருஷ்ணன், அவருடைய கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. யாருடா வர்றாங்க யாருடா இருக்கிறா அப்படிங்கறது மாதிரி அவரு கேட்கிறாரு. ஆனா நம்மளுடைய சரவணகுமார் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இல்லடா அண்ணா வர்றாரு பாருடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் ஒரு அதிர்ச்சியோட சொல்றாருங்க. அவருடைய முகத்துல அந்த பயம் தெரியுது. உடனே இங்கிருந்து நம்ம திருப்பிட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லி வண்டியை உடனே திருப்பிடுறாருங்க. திருப்பினது மட்டும் இல்லாம அங்கிருந்து வேகமா வண்டி எடுத்துட்டு வர்றாங்க. இவங்க கிழக்கு வாசல் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த வழியா தானே உள்ள வந்தாங்க. இந்த கிழக்கு வாசல் வழி எங்க இருக்குன்னு தெரியாம ஆயிருதுங்க. அரண்டு போயிடுறாருங்க. என்னடா இது கிழக்கு வாசல் வழி தானே, நம்ம வந்த வழியை காணல, அவ்வளவு கருவேல மரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஊரை சுத்துறாங்க. அதாவது நம்ம வழி மாறி நிக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே ஊரை சுத்தும் போது மறுபடியும் அதே நபருங்க அங்க இருந்து நடந்து வர்றது தெரியுது. இந்த லைட் வெளிச்சம், எதிர உள்ள லைட் வெளிச்சம்னா வண்டியுடைய லைட் வெளிச்சத்துல தான் இது தெல்ல தெளிவா தெரியுதுங்க. அது ஏதோ ஒரு அமானுஷம் மாதிரி எனக்கு தெரியுதுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சரவணகுமார் சொல்றாரு. ஆனா பின்னால இருக்கக்கூடிய கிருஷ்ணனும், அப்படி என் கண்ணுக்கு ஒன்னும் தெரியல, நீ ஒண்ணு பண்ணு, என் பின்னால நீ உட்காரு, நான் வண்டியை ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய கிருஷ்ணன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாருங்க. நல்ல பயத்தின் உச்சத்துக்கு போன நம்மளுடைய சரவணகுமார் என்ன பண்றாரு அப்படின்னா, இவருடைய தோள்பட்டையா இறுக்கமா புடிச்சுக்கிட்டு தலையை குறிஞ்சாப்புல வச்சுக்கிட்டு இருந்துடுறாரு. அங்க சைட எதுவுமே பார்க்கல, எப்படியாவது வெளியே போயிருடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. இவரும் நம்மளுடைய கிருஷ்ணனும் என்ன பண்றாருன்னா, சரின்னு சொல்லிட்டு அவர் வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அவருடைய கண்ணுக்கு எதுவுமே தெரியல. அவர் அங்க விரட்டுன்னு வந்துட்டு இருக்கிறாரு. வந்துகிட்டு இருக்கும்போது அந்த வெள்ளை உருவம் கிராஸ் பண்றத நம்மளுடைய சரவணகுமார் வந்து அப்படியே பாக்குறாருங்க. பார்த்துக்கிட்டு, ஐயோ இது ஏதோ ஒரு பெரிய அமானுஷம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் மறுபடியும் அப்படியே தலையை குனிஞ்சாப்புல அந்த வண்டிக்கு பின்னால உட்கார்ந்துடுறாரு. வண்டியை விருட்டுன்னு ஓட்டிட்டு போறாருங்க.
அப்படி ஓட்டிட்டு போகும்போது ஒரு பேரதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை பாக்குறாங்க. என்ன அப்படின்னா, இப்ப இவங்க கிழக்க இருந்து மேற்கு திசையில நின்றுட்டு இருக்காங்க. இவங்க நினைச்சிருக்காங்க கிழக்குல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனா நடக்கிறது என்ன அப்படின்னா, மேற்கு திசையில வந்துடுறாங்க. இந்த மேற்கு திசையில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊருக்கு கோயில் கிடையாது. அந்த ஊருக்கு கோயில் கிடையாது அப்படிங்கறதுனால அந்த இடத்துல சில பல பெண்கள், அதாவது ஒரு 4 பெண்கள் வந்து நிர்வாணமாட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி அவருக்கு தெரியுதுங்க. அதாவது யாருக்கு தெரியுதுன்னா, கிருஷ்ணனுடைய கண்ணுக்கு தெரியுதுங்க. ஆனா பின்னால இருக்கக்கூடிய சரவணகுமாருக்கு அது தெரியவே இல்லை. டே இங்க பாருடா, பொண்ணுங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல நம்மளுடைய சரவணகுமார் சொல்றாரு, இது ஏதோ ஒரு அமானுஷம் தாண்டா, நம்ம இது கிட்ட மாட்டிடக்கூடாது, வேக வேகம் அந்த இடத்த விட்டு கிளம்பக்கூடிய வழியை பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கிருஷ்ணன் வந்து கொஞ்சம் பெண் விஷயத்துல வீக்கானவர் அப்படின்னு சொல்லாங்க. டே இருடா, இருந்து பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வண்டியுடைய லைட் அப்படி திருப்பி இருக்கிறாங்க. திருப்பும் போதுதான் தெரியுதுங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த லைட் வெளிச்சத்துல அங்க இருக்கக்கூடியது பெண்கள் இல்ல, வேற என்னதோ மாதிரி தெரியுதுங்க. அதாவது சில மரங்கள் வந்து நெளிஞ்சு குழஞ்சு நிக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு உருவமைப்பு அங்க தெரியுதுங்க. டே இது மரண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரவணகுமார் சொல்றாரு. லைட்டை இப்படி திருப்பின உடனே அங்க பெண்கள் ஆடுறது தெரியுதுங்க. அது அந்த இருட்டுல லைட்டான அந்த வெளிச்சத்துல தெரியுதுங்க. அரண்டு போயிடுறாங்க. டே இங்க நிக்க வேண்டாம், சீக்கிரம் வண்டி எடுறா அப்படின்னு சொல்லும்போது அந்த டைம்ல தாங்க வண்டி ஆஃப் ஆயிருது. வண்டி ஆஃப் ஆனது மட்டும் இல்ல, இவங்க மொபைலை எடுத்து பாக்குறாங்க. இவங்க மொபைல்ல எந்த டவரும் எந்த நெட்வொர்க் கனெக்ஷனும் இல்லைங்க. கால் பண்ணி பாக்குறாங்க, என்னெல்லாமோ பண்ணி பாக்குறாங்க. ஆனா அதுல இருந்து எந்த கனெக்ஷனுக்கும் அந்த கால் அட்டன் ஆக மாட்டேங்குது, கால் போகல அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிலைமையில என்ன பண்றாரு அப்படின்னா, சரி வண்டி இங்க இருந்து தள்ளிக்கிட்டே போயிடலாம்டா, வண்டி ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தள்ள ஆரம்பிக்கிறாங்க. வண்டியை தள்ளும் போது கிருஷ்ணன் தாங்க தள்ளிட்டு இருக்கிறாரு. கிருஷ்ணன் தான் வண்டியை தள்ளிட்டு இருக்கிறாரு. ஆனா தள்ளும் போது இந்த வெள்ளை வேட்டி, இந்த வெள்ளை சட்டை போட்ட அந்த நபர், அதாவது பின்னால ரொம்ப தூரத்துல இருட்டுல அந்த நபர் நடந்து வர்றது அந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை அப்படிங்கறதுனால தெல்ல தெளிவா தெரியுதுங்க. இங்க ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை அவங்க பார்த்துக்கிட்டே தாங்க அந்த இடத்த விட்டு நவுந்து போயிட்டே இருக்கிறாங்க. இங்க இருந்து எப்படியாவது வெளியே போயிருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க அந்த தென்மேற்கு சைடுக்கு போகணும். ஆனா இங்க மேற்கு திசையில தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. மறுபடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்த்தாப்புல, அதாவது அவங்க வண்டியை வந்து தள்ளிட்டே போறாங்க இல்லையா, அப்படி தள்ளிட்டு போகும்போது எதிர்த்தாப்புல 2 பெண்கள் முண்டாக்கு போட்டு மூடிக்கிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி எதிர்த்தாப்புல அந்த 2 முண்டாக்கு போட்டு மூடிட்டு வரக்கூடிய பெண்களை பார்த்த உடனே, டே இதுதான் உண்மையான பெண்கள் மாதிரி தெரியுது, நம்ம அவங்க கிட்ட போய் பேசி இந்த வழி எங்க இருக்குன்னு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க வண்டியை தள்ளிக்கிட்டே போறாங்க. மொபைல் டார்ச் லைட்டை தாங்க யூஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. பெரிய அளவுல வெளிச்சம் தெரியல. அந்த வெளிச்சத்துல தான் அந்த 2 பெண்கள் வர்றது தெரியுதுங்க. அந்த பெண்கள் ரொம்ப பக்கத்துல வந்துடுறாங்க. சொல்ல போனா என்ன அப்படின்னா, இவங்க நிக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 15 அடி கேப்ல அவங்க வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்து அப்படி ஸ்டக் ஆகி அப்படி நிக்கிறாங்க. எங்கேயுமே போகல, நடக்கவே இல்லை, அப்படி நின்றுட்டு இருக்கிறாங்க. இவங்களும் நின்றுட்டாங்க. பின்னால அந்த வெள்ளை வேட்டி அந்த வெள்ளை சட்டை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த நபர் நடந்து வர்றது நன்றாக தெரியுதுங்க. ஒருத்தர் இந்த பக்கம் டார்ச் அடிக்கிறாரு, ஒருத்தர் இந்த பக்கம் டார்ச் அடிக்கிறாரு. 2 பேருமே பார்த்து அரண்டு போய் இருக்கிறாங்க. அந்த நேரத்துல என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியல. என்ன அப்படின்னா, முன்னாடி நிக்கிறது உண்மையான பெண்களா இருந்தா அவங்க நடந்து வந்த அந்த சேகைக்கே நடந்து போயிருப்பாங்க. ஆனா அவங்க இவங்களை கிராஸ் பண்ணி அப்படி நின்னுட்டாங்க. பின்னால வரக்கூடிய நபர் நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. டேய் இதுவும் அமானுஷம் தாண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க பைக்கை வந்து என்ன அப்படின்னா, அந்த வீடு விட்டு வீடு அந்த தெரு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதுல எல்லாம் நிறைய கருவேல மரங்கள்லாம் இருந்திருக்குது. ஆனா அவங்க நிக்கக்கூடிய அந்த பகுதியில வந்து கருவேல மரங்கள் இல்லைங்க. அந்த நேருக்கு வண்டியை உள்ள விட்டுறாங்க, அதாவது தள்ளிக்கிட்டே போறாங்க. அந்த நேரத்துல நம்மளுடைய சரவணகுமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, டே வண்டியை ஒரு சைட்ல ஒதுக்கி வை, நம்ம இங்க இருந்து வெளியே போயிரும், யாரையாவது பார்த்து கூட்டிட்டு வந்து வண்டியை எடுத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த சின்ன தெருவுக்குள்ளாடி கொண்டு போனாங்க இல்லையா, அப்படியே கொண்டு வண்டியை வச்சிடுறாங்க. வண்டியை வச்சுக்கிட்டு திரும்பி பார்க்கும்போது இந்த பெண்கள், அதாவது 2 பெண்கள் வந்தாங்க இல்லையா, அந்த பெண்கள், அதுக்கு பிறகு இந்த வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டிங்க, இந்த 3 பேரும் அப்படியே அந்த இடத்துக்குள்ளாடி வர்றாங்க. இவங்க அந்த தெருவுக்குள்ளாடி ஓட ஆரம்பிக்கிறாங்க. வேகமா ஓடுறாங்க 2 பேரும். டே என்ன நீ விட்டுட்டு போயிடாத, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டே ஓடிட்டே இருக்கிறாங்க. ஆனா இவங்க கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் தூரம் போயிட்டாங்க அப்படின்னா அந்த வழி வந்துருங்க. ஆனா என்ன அப்படின்னா, இப்ப எதிர் திசையை நோக்கி, கிழக்கு திசையை நோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியல அந்த இடத்துல. சரின்னு சொல்லிட்டு கால் பண்ணியும் பாக்குறாங்க, போற வழியிலே கால் பண்றாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல அந்த கால் வந்து அந்த இடத்துல இருந்து போகவே இல்லை. அதாவது அந்த வீட்டு ஓனர் இருக்காரு, அவருக்கு தான் கால் பண்றாங்க. ஆனா அந்த கால் அட்டன் ஆகல. இவங்களும் உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி தெரு தெருவா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ள இருக்கக்கூடிய தெருக்குள்ள எல்லாம் ஓட ஆரம்பிக்கும் போது ஒரு ஜங்ஷன் வருதுங்க. அதாவது இவங்க ஃபர்ஸ்ட் போய் நின்னாங்க இல்லையா ஒரு ஜங்ஷன், அந்த ஜங்ஷன்ல வந்து நிக்கிறாங்க. நின்னுகிட்டு, டே நம்ம முதல்ல இங்க தானடா வந்தோம், அதே இடத்துக்கு திருப்பி வந்திருக்கிறோம்,
எப்படிரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஊருக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கிறோம், எப்படியாவது இந்த இடத்த விட்டு நம்ம வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மறுபடியும் மேற்கு திசையை நோக்கி இவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அந்த ஜங்ஷன்ல இருந்து ஒரு ரோடு வந்தது இல்லையா, அந்த நேருக்கு தானே அந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்ட அந்த நபர் நடந்து வந்தார் இல்லையா, அந்த வழியா தாங்க இவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த இடத்துல வழியை பாத்துடுறாங்க. என்ன அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அந்த ரூட்ல அவங்க போயிருக்கிறாங்க இல்லையா, அந்த வழியை பாத்துடுறாங்க. பார்த்த உடனே அந்த ரைட் சைட்ல ஏறி அப்படியே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட அந்த இடத்தை விட்டு ஒரு 1/4 கிலோமீட்டர், ஒரு 300 மீட்டர் தூரத்துக்கு மேல இவங்க வெளியே வந்துடுறாங்க. வெளியே வரும்போது தாங்க அந்த ரோடு ஒண்ணு போகுதுங்க, அந்த வழியாட்டு போகக்கூடிய ரோடு போகுது. அந்த மெயின் ரோட்லயும் வந்து ஏறிடுறாங்க. ஏறின பிறகு தாங்க அந்த மொபைலை பாக்குறாங்க, டவர் எல்லாமே இருக்குது. சரின்னு சொல்லி அந்த வீட்டுடைய ஓனருக்கு கால் பண்றாங்க. அப்ப அந்த வீட்டு ஓனர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க நிக்கக்கூடிய இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 அடி கூட வந்துட்டீங்கன்னா எங்களுடைய ஊர் தான், நீங்க உள்ள வந்துருங்க, ஏன் இந்த வழியா வந்தீங்க, மெயின் ரோட்டு வழியா வந்திருக்க வேண்டியதானே அப்படிங்கறது மாதிரி அந்த வீட்டு ஓனரும் சத்தம் போடுறாரு. இல்ல இந்த மாதிரி நாங்க வந்துட்டோம், இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி போன்ல பேசிக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அந்த நபர் சொன்ன மாதிரி 2 லெஃப்ட் கட் பண்ணி அந்த இடத்துக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. நேர போன உடனே விஷயத்த சொல்றாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்களுடைய டூல்ஸ் வரைக்கும் அந்த வண்டியில தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை எடுத்து சொல்றாங்க. சரிப்பா ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்னுடைய கார், அவருக்கு கார் இருக்குங்க, டொயோட்டோ கோலிசி அப்படிங்கிற மாதிரி ஒரு கார் வச்சிருக்காரு, அந்த கார்ல இருக்கக்கூடிய அந்த டூல்ஸ் பாக்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வச்சு நீ ஏதாவது பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லும்போது இவங்க அந்த மீட்டர் பாக்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. அதுல ஒரு லைன் வந்து எலி கடிச்சு அது அத்து இருக்குது, அந்த லைனை தான் கரெக்ட் பண்ணி எல்லாம் சேர்த்து விடுறாங்க. அந்த நேரத்துல அந்த வீட்டு ஓனர் இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. என்ன அப்படின்னா, அந்த ஊர் வந்து பொல்லாத ஊருப்பா, நீ எதுக்குப்பா அதுக்குள்ளாடி எல்லாம் போறீங்க, பகல் நேரத்திலே போறதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க, அங்க பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது, எதுக்குப்பா நீங்க அந்த ஊருக்குள்ளாடி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கிறாருங்க. இவங்க விஷயத்த சொல்றாங்க, ரொம்ப பக்கம் இல்லையா, அதனால நாங்க அந்த இதுக்குள்ளாடி வந்துட்டோம், இனிமேல் எங்க வாழ்க்கையில அதுக்குள்ள வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அங்க நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டாங்க. சரிப்பா நமக்கு ஒரு விஷயம் பண்ணிடலாம், என்ன அப்படின்னா நான் கார் எடுத்துக்கிட்டு உங்க கூட வர்றேன், நீங்களே என் கூட வாங்க, கூட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பிறகு என்னுடைய உறவுக்காரங்களே நான் கூப்பிட்டுக்கிடுறேன், வண்டியில போயிடலாம், போயிட்டு அந்த எடுத்துக்கலாம், அதாவது பைக்கை எடுத்துடலாம், சாதனத்தை தான் நீங்க அங்க இருந்து கிளம்புங்க அப்படிங்கறது மாதிரி அந்த விஷயத்த சொல்றாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுடைய வேலையை முடிச்சிடுறாங்க. அப்படி வேலை முடியும் போது ஒரு 12:30 மணி இருக்குங்க. அந்த வீட்டுடைய ஓனர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய சில முக்கியமான நபர்களுக்கு எல்லாம் கால் பண்றாருங்க. ஒரு சின்ன அர்ஜென்ட் மேட்டர், எல்லாரும் ஒண்ணு வந்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய சில நபர்கள், அதாவது இவருடைய சொந்தக்காரங்க ஒரு 4 பேரு, அதுக்கு பிறகு மயான சுடலைக்கு ஆடக்கூடிய ஒரு பூசாரிங்க, அவர் அந்த மயான சுடலைக்கு ஆடக்கூடிய நபர் தாங்க, அவரையும் வர வைக்கிறாங்க. அவரும் வரும்போது ஒரு அருவாயோட வர்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த வண்டியில ஏறினாங்க இல்லையா, இவங்க எல்லாமே ஒரு வித்தியாசமான பொருட்கள் எல்லாத்தையும் கையில வச்சிருந்துருக்காங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்கும் இவங்க போறாங்க. அப்படி போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த ஊருடைய என்ட்ரன்ஸ் வந்த உடனே இந்த மயான சுடலைக்கு ஆடக்கூடிய அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, டக்குன்னு சாமி வந்த மாதிரி ஒரு சத்தம் கொடுக்குறாருங்க வண்டிக்குள்ளாடி இருந்துகிட்டு. வண்டியை நிறுத்து அப்படின்னு சொன்னோன்னா வண்டியை நிப்பாட்டிடுறாங்க. நான் போன பிறகு என் பின்னால வாங்க அப்படிங்கறது மாதிரி சொல்லிக்கிட்டு அருவாயோட அந்த இடத்தை நோக்கி, அதாவது அந்த ஊரை நோக்கி உள்ள ஓட ஆரம்பிக்குதுங்க. அப்படி உள்ள ஓடுன அந்த மயான சுடலை என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பயங்கரமான ஒரு சத்தத்தை அந்த இடத்துக்குள்ளாடி எழுப்புறாரு. பயங்கரமாட்டு ஒரு சத்தத்தை எழுப்புறாரு. அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த ஊருக்குள்ள இருந்து நிறைய சத்தங்கள் வருதுங்க. ஊன்னு சொல்லி பயங்கரமான சத்தங்கள்லாம் கேட்டிருக்குது. அதன் பிறகு என்ன ஆயிட்டு அப்படின்னா, ஒரு 5 நிமிஷத்துல இந்த மயான சுடலை ஆடக்கூடிய அந்த நபர், அதாவது அவருடைய உடம்புல அந்த மயான சுடலை தான் வந்திருக்கிறாரு. அவர் அப்படியே அந்த ஊரை ஒரு ரவுண்ட் அப்படி ஒரு 5 நிமிஷத்துல சுத்திக்கிட்டு மறுபக்கமாட்டு இந்த பக்கம் வந்து நிக்கிறாருங்க. நின்னுகிட்டு இப்ப என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் வண்டியை வர சொல்றாரு. அவர் முன்னால நடந்து போயிட்டு இருக்கிறாருங்க. அவருக்கு பின்னாலதான் வண்டி எங்க இருக்குன்னு கரெக்டா கொண்டு போய் அவர் தாங்க விடுறாரு. ஆல்ரெடி பெட்ரோல் அந்த வண்டியில இருந்து எடுத்துருக்காங்க. எடுத்து இந்த வண்டியில ஊத்திட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆயிருது. சரிப்பா இந்த வழி, அதாவது நீங்க அந்த 3.5 கிலோமீட்டர் சுத்திக்கிட்டு தான் போகணும் அப்படிங்கறது மாதிரி மயான சுடலை சொல்றாரு. நீங்க அந்த 3.5 கிலோமீட்டர் சுத்திக்கிட்டு தான் போகணும், மறுபடியும் எங்க ஊருக்கு வண்டியை விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் அந்த வண்டியை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த மயான சுடலை ஆடக்கூடிய அந்த நபர் இருக்கிறாரு இல்லையா, அவரு என்ன பண்றாருன்னா அங்கேயே நின்றுறாரு. நீங்க போங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அங்கேயே நிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வண்டியில வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் பைக்கை முன்ன விட்டுறாங்க. மிச்சம் போறவங்க அந்த கார்ல ரிட்டர்ன் ஆகி வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா மெயின் ரோடு வரும்போது ஒரு அதிபயங்கரமான சம்பவங்க. என்ன அப்படின்னா, இந்த மயான சுடலை ஆடின அந்த நபர் வந்து அந்த மெயின் ரோட்டு பக்கத்துல அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாருங்க. இவங்க கார்ல வந்திருக்கிறாங்க.
ஆனா அவர் எப்படி அங்க வந்தாரு அப்படிங்கறதெல்லாம் தெரியலைங்க. அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. அதை பார்த்த உடனே அந்த கோலிசில வந்த அந்த நபர்கள்லாம் இறங்கிட்டாங்க. இறங்கி கேக்குறாங்க, எப்படி நீங்க இங்க வந்தீங்கன்னு சொல்லும்போது எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த நபர் சொல்றாரு. அப்ப அவ்வளவு நேரம் அவருடைய உடம்புல இருந்தது அந்த மயான சுடலை தாங்க இருந்திருக்கிறாரு. சரின்னு சொல்லி அவங்கள வண்டியில ஏத்தி அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. நம்மளுடைய சரவணகுமார் மற்றும் கிருஷ்ணன் அவங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவத்துல இருந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிருஷ்ணன் அப்படிங்கிறவருக்கு இந்த மாதிரி பேய் பிசாசுகள் கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் தாங்க. ஆனா அதுல இருந்து இந்த சம்பவம் நடந்த பிறகு அவருக்கு ஊருக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல பூசாரியாட்டே மாறிட்டார். டெய்லி கோயிலுக்கு போறது, அந்த கோவில்ல இருக்கக்கூடிய பூசாரி கிட்ட பேசி பழகி எடுத்து அந்த கோவிலுக்கு பூசாரியே ஆயிட்டாரு. இது 2017 நடந்தது. அதே மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னா, நம்மளுடைய சரவணகுமாரும் சில விஷயங்கள்லாம் கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த பக்கம் போறதே கிடையாது, அந்த ஊர் பக்கமே போறது கிடையாது. இந்த டைம்ல எல்லாம் அந்த இடமே தெரியாத அளவுக்கு, தடம் தெரியாத அளவுக்கு காடுகள் பிடித்து அங்க ஒரு ஊர் இருந்ததுக்கே தடயம் இல்லாம ஆயிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாரு. இந்த விஷயம், இந்த சம்பவம் அந்த இடத்துல இப்படிதாங்க அவருக்கு நடந்து முடிஞ்சிருக்குது. ஆனா அவரை பின்தொடர்ந்து எந்த இதுவுமே வரல. அது வரைக்கும் அவருக்கு நல்லது அப்படின்னு நானும் நினைச்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2019 காலகட்டத்துல, அதாவது இந்த குவாரண்டைன், அதாவது 2020 அந்த டைம்ல நடந்த ஒரு சம்பவம். அதே இடத்துக்காக இவர் பண்ண ஒரு விஷயம்னு சொல்லாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலையே இல்ல, வீட்டுல சும்மா இருந்துட்டு இருக்கிறாங்க. சரி பைக் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது, அதாவது காட்டு ரோட்டு தானே, அப்படியே சுத்திக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சரவணகுமார் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஊர் பக்கம் போகலைங்க, அதனுடைய வெளி ரோட்டு பக்கம் தான் சுத்தி இருக்கிறாரு. அப்படி சுத்தினவருக்கு என்ன ஒரு விஷயம் தோணி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யூடியூப்ல கண்டிப்பா இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் எடுத்து போடுறாங்க இல்லையா, இந்த பேய் வீடியோக்கள் நைட் நேரத்துல போய் எடுத்து போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வீடியோவை இந்த கிராமத்துக்குள்ள இன்னைக்கு நைட்டு நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்றாருங்க. சரி, இதை எடுக்கிறதுக்கு முன்னால இந்த இடத்துடைய கதை என்ன, அதாவது அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இவருக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியாதுங்க. ஏன் இந்த ஊரை விட்டு எல்லாரும் போனாங்க, அந்த ஊர்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியாது இல்லையா. அந்த விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு 4-5 பெரியவர்களை சந்திக்கிறாரு. அதுல ஒரே ஒரு பெரியவர் தாங்க இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவர் தாங்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா, அந்த பெரியவருக்கு அந்த டைம்ல 14 வயசு தாங்க இருக்கும். அவருடைய கண் முன்னாடி தாங்க இந்த ஊர் அழிஞ்சதை அவர் பார்த்திருக்கிறாரு. அந்த விஷயத்த அப்படியே கதையா சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. இந்த கதை தாங்க ரொம்பவே கொடூரமா இருக்கும். கொஞ்சம் மனசை திடப்படுத்திட்டே கேளுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊர்ல இந்த கூத்தாடின்னு சொல்லிக்கிட்டு ஒரு குடும்பமே இருந்திருக்குங்க. இந்த குடும்பம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கும்பகோணம் அதை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளில் இந்த கோவில் விசேஷங்களுக்கு இந்த கூத்து அப்படிங்கிற விஷயத்த எடுத்து நடத்துவாங்க. அப்படிப்பட்ட ஒரு குரூப் தான். ஆனா என்ன அப்படின்னா, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பெண்கள், 2 ஆண்கள், அதன் பிறகு அப்பா அம்மா, அதன் பிறகு ஒரு தாத்தாவும் இருந்திருக்கிறாங்க இந்த கூத்துப்பற்றை அப்படிங்கிற இந்த கூத்து குடும்பத்துல. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊருக்குள்ளாடி, அதாவது அந்த ஊர் கொஞ்சம் செல்வ செழிப்போட இருந்த ஊரு தாங்க. அந்த ஊருக்குள்ளாடி தாங்க அந்த கூத்து பற்றைக்காரங்க அந்த கூத்து போடுறதெல்லாம் வழக்கம் தான். அது எல்லா இடத்துலயும் வேலையை முடிச்சுக்கிட்டு, அதாவது நிறைய இடத்துக்கு போயிட்டு வருவாங்க இல்லையா, அப்படி போயிட்டு வந்துட்டு தன்னுடைய ஊருக்காகவும் அந்த மாதிரி ஒரு கூத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துவாங்க. ஆனா அந்த ஊருக்குள்ள இருந்த ஒரு 60 வயசு மிக்க ஒரு பெரியவருங்க, அதாவது அந்த ஊர் தலைவர் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நபருடைய வேலை என்னன்னா, ஒரு பொம்பளை புறக்கி அப்படின்னு சொல்லலாங்க. அந்த மாதிரிப்பட்ட நபர் தான். பணம் இருக்குது இல்லையா, என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நபர்னு சொல்லலாங்க. இந்த நபர் என்ன பண்ணிருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்கள் அங்க கூத்து போடக்கூடிய அந்த டைம்கள்ல ஓலை இருக்கு இல்லையா, தென்னை ஓலையில தாங்க இந்த கூடாரம் எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பெண்கள் துணி மாத்துறதெல்லாம் இந்த நபர் ஒளிச்சிருந்து பாக்குறது வழக்கங்க. அதாவது அந்த ஓலையை பிரிச்சுக்கிட்டு பாப்பாங்க. அதுவும் அங்க கூத்து நடக்கும்போது என்ன அப்படின்னா, இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தாங்க இந்த கூத்தை நடத்துவாங்க. அப்படி அந்த பெண்கள் இந்த துணி மாத்தக்கூடிய ஒரு ரூமுங்க, அதுவும் ஓலை செட்டு தான். அந்த ஓலை செட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவங்க அந்த ஒவ்வொரு கதைக்கு ஏத்தாப்புல ஓடி ஓடி ட்ரெஸ் மாத்துவாங்க. அந்த பெண்கள் 4 பெண்களுமே இளம் பெண்கள் தான். அதுல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் சின்ன பொண்ணு. மிச்சம் இருக்கக்கூடிய 3 பெண்களுமே பெரிய பெண்கள் தான். அந்த பெண்கள் ஓடி ஓடி இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வருவாங்க. அப்படி வரும்போது இந்த நபர், இந்த 60 வயசு மிக்க அந்த நபர் என்ன பண்ணி இருக்கிறான் அப்படின்னா, இந்த ஓலை விளையாட்டு அப்படியே அந்த ஓலையை கிழிச்சுக்கிட்டு இந்த பெண்கள் துணி மாத்ததெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி பார்க்க ஆரம்பிச்சத அங்க இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துடைய மூத்த பெண் கவனிச்சிடுறாங்க. கவனிச்சவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ஊசி இருக்கு பாத்தீங்களா, துணி தைக்கக்கூடிய ஊசி, அந்த ஊசி எடுத்து கரெக்டா இவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கண்ணுல வச்சு குத்திடுறாங்க. அது குத்திட்டு பிடுங்கிறதுக்கு முன்னால, அது குத்திக்கிட்டு உருவுறதுக்கு முன்னால அவர் கண்ணை எடுத்துடுறாரு. கண்ணோட சேர்ந்து ஊசியும் சேர்ந்து குத்தி வெளியே போயிருதுங்க.
அந்த நபர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா ரத்தம் கண்ணுல இருந்து அடிச்சு பீச்சுக்கிட்டு அப்படி வெளியே வருது. இதை பார்த்துக்கிட்டு இவர் போடக்கூடிய சத்தத்தை கேட்டு அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள்லாம் வந்து அப்படியே சுத்திடுறாங்க. ஏன் அப்படின்னா இவர் தான் அந்த ஊருடைய தலைக்கட்டு. இந்த ஊருக்கு கோவில் கிடையாது. இன்னொரு ஊர் இருக்கு இல்லையா, ஒரு வீட்டுடைய வேலைக்கு போனார் இல்லையா, அந்த ஊர்ல தாங்க கோவில் இருக்குது. அந்த கோவில் தான் இந்த ஊருக்கும் கோவில் அப்படின்னு தான் சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா அந்த ஊருக்குள்ளாடி கோவில் கிடையாதுங்க. ஆனா இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கண்ல இருந்து ரத்தம் அப்படி பீச்சு அடிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த ஊர் மக்கள் அவ்வளவு பேரும் அவரை தூக்கிக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க வைத்தியரை பார்க்க. அப்படி வைத்தியரை பார்க்கும்போது அவங்கள சும்மா விடாதீங்க, நான் இந்த இடத்துக்கு காசு எதுவும் தர வேண்டாம், நீங்க நல்ல மாதிரி பண்ணுனா போதும்னு சொல்றதுக்காக தான் அங்க போனேன். அந்த பெண் வந்து துணி மாத்திட்டு நின்னா, நான் கவனிக்கல, அந்த நேரத்துல ஊசி எடுத்து கண்ணுல குத்திட்டா அப்படிங்கறது மாதிரி ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுறாருங்க. அவர் அந்த ஊருக்குள்ளே ரொம்ப நல்ல ஒரு மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சிட்டு இருக்கிறதுனால ஆண்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்தை கூட இந்த பையன் இப்படிதான் பார்ப்பான் அப்படிங்கறதுல அவங்களுக்கு தெரியலைங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆவேசத்துல அந்த ஊர் தலைவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிற ஆவேசத்துல அந்த ஊர்க்காரங்க இந்த பெண்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்கள அடிச்சு ட்ரெஸ் எல்லாம் உருவி அந்த கருவேல காட்டுக்குள்ளாடியே ஓட விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அந்த கூத்துப்பற்றை அப்படிங்கிற அந்த செட்டு எல்லாத்தையுமே தீ போட்டு எரிச்சிட்டாங்க. ஒரு துணி கூட இல்லாம. அதாவது அந்த தாத்தா, அப்பா, அம்மா, இந்த 4 பெண்கள், அதன் பிறகு 2 பசங்க இருந்திருக்கிறாங்க. இந்த 2 பசங்க இவங்க எல்லாரையுமே துணி இல்லாம அடிச்சு விரட்டிடுறாங்க. இவங்க அந்த கருவேல காட்டுக்கு உள்ளாடி ஓடவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண்கள் வந்து இந்த ட்ரெஸ் இல்லாம அந்த இடத்துல நின்னாங்க. அந்த ஊரே பார்த்துருச்சு. அதுவும் முக்கியமா பார்த்தது எல்லாமே ஆண்கள். அதனால மனம் உடைஞ்சிட்டாங்க. இந்த 4 பெண்களும் சரி, அவங்க அம்மாவையும் அந்த மாதிரி பண்ணியிருக்கானுங்க. அப்படி ரொம்ப மனம் உடைந்த அந்த பெண் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா அந்த காட்டுக்குள்ள போய் ஒளிச்சிருந்திருக்கிறாங்க. இந்த தாத்தா மற்றும் அப்பா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க மட்டும் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய ஊரை நோக்கி ஓடி இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து வாழை மரங்கள் நிறைய நட்டிருக்கிறாங்க, விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க. அதுல இருந்து சில இலைகளை எடுத்து தன்னுடைய உடம்புல சுத்திக்கிட்டு அந்த ஊருக்குள்ள போய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவே, அங்க இருக்கக்கூடியவங்க தான் வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய துணிகள், அவங்களுக்கு தேவையில்லாத துணி எல்லாமே கொடுத்து விடுறாங்க. அதை எடுத்துக்கிட்டு இங்க வரும்போது இவங்க ஒரு கண்கொள்ளாத ஒரு காட்சியை பாக்குறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க பயங்கரமா அந்த கருவேல காட்டுக்குள்ளாடி நெருப்பு பிடிச்சி எரியுதுங்க. அந்த நெருப்பு எரியக்கூடிய அந்த இடத்தை நோக்கி ஓடுறாங்க இந்த தாத்தா மற்றும் அந்த அப்பா. நேர போய் பார்க்கும்போது என்ன ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசியில இருந்த அந்த மகன் இருக்கிறான் இல்லையா, அவன் மட்டும்தாங்க கொஞ்சம் தீப்புண்ணு காயத்தோட வெளியே வந்து இருக்கிறான். மிச்சம் எல்லாருமே அந்த தீயில கருகி செத்து போயிடுறாங்க. அதை பார்த்து கதறாங்க இவங்க 2 பேரும். அப்பாவும் தாத்தாவும் கதறாங்க, ஐயோ நான் என் பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல மன உளைச்சல் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம கொண்டு வந்த ட்ரெஸ்ஸ, ஒரு வேட்டி ஒரு சட்டையை மட்டும் அந்த இடத்துல வச்சுக்கிட்டு இளைய மகனுடைய, அதாவது கடைசி மகனாகும் அந்த மகனுடைய தலையில தடவி விட்டுக்கிட்டு இந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்து பாத்தீங்களா, அதுக்கு உள்ளாடிவே அப்படியே குதிச்சிடுறாங்க. அப்படி குதிச்ச பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குடும்பமே மொத்தமா அந்த கருவேல காட்டுக்குள்ளாடி எரிஞ்சு சாம்பலா போயிருக்குங்க. கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு முன்னார அப்படி எரிஞ்சு சாம்பலான அந்த குடும்பத்துல, அதாவது கடைசியா சாக போனார் இல்லையா இந்த பெரியவர், அவரு தாங்க அந்த ஊரை பார்த்து ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, இந்த ஊர்ல ஒருத்தனுமே வாழ மாட்டான், ஒருத்தனை நாங்க வாழ விட மாட்டோம், எல்லாரையும் நெருப்பு போட்டு எரிப்போம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சாபத்தை அந்த இடத்துல கொடுத்துட்டு தான் அந்த பெரியவர் உள்ள போய் விழுந்து இறந்துருக்கிறாரு. ஆனா இந்த பையன் யாரு, இந்த கடைசியா ஒரு பையன் இருந்தான் இல்லையா, அந்த பையன் மட்டும்தாங்க அந்த ஊருக்குள்ளாடி நள்ளிரவு நேரத்துல, அதாவது அவரு ஆல்ரெடி ட்ரெஸ்ஸே போட மாட்டாராம், அந்த நைட்டு நேரத்துல தான் அந்த ஊருக்குள்ள வருவாராம். அப்படி ஊருக்குள்ள வரும்போது இவரை பார்த்து பயந்து நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. ஏன்னா உடம்பு ஃபுல்லாவே இந்த தீக்காய புண்ணுகள்லாம் நிறைய இருந்திருக்குது. அதை பார்த்துக்கிட்டு அந்த பையன் இறந்துட்டான், மொத்தமா அந்த குடும்பமே இறந்து போயிடுச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படி சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பையன் இந்த மாதிரி நைட்டு நேரத்துல வர்றதை பார்த்து பயங்கரமா எல்லாரும் கதற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த பையனையும், அதாவது ஒரு பையன் தான், அவன் உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பையனை வந்து அடிச்சே கொண்டு இருக்கிறானுங்க. அதையும் அதே இடத்துல கொண்டு போய், அதாவது இவங்க அக்கா பிள்ளைகள்லாம் இறந்து போறாங்க இல்லையா, அம்மா அப்பா எல்லாம், அந்த இடத்துல கொண்டு போய் எரிச்சும் விட்டுட்டானுங்க. அப்படி அந்த குடும்பம் வந்து ஒரு பெரிய சாபத்தை கொடுத்துட்டு இறந்தும் போயிருதுங்க. ஆனா இந்த குடும்பம் இறக்கிறதுக்கு முன்னால அந்த இடத்துல எப்படி இவங்களுக்கு நெருப்பு கிடைச்சது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மள்கிட்ட இருக்கும். அதையும் நான் சொல்றேங்க. என்ன அப்படின்னா, இது அந்த இறக்கிறதுக்கு முன்னால அந்த பையனுகிட்ட இருந்து வந்த சில வார்த்தைகள்ல இதுவும் ஒண்ணுங்க. எப்படிடா நீங்க அங்க போய் நெருப்பு பத்த வச்சீங்க, உங்க உடம்புலதான் ஒட்டு துணி கிடையாது, எப்படி பத்த வச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த கடைசியா ஒரு பொண்ணு இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணை இந்த மாதிரி தான் ட்ரெஸ் இல்லாம தான் அனுப்பிட்டாங்க. அப்படி அந்த பெண்ணை வந்து அந்த ஊருக்குள்ள போய் யாருக்கையாவது வீட்டுல இந்த நெருப்பு பெட்டி இருக்கும், எடுத்துட்டு வந்துரு,
அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, உடம்புல ஒட்டு துணி கூட இல்லைங்க. அந்த பெண், அதாவது சின்ன பெண், அந்த பெண் நடந்து வந்திருக்கிறாங்க. அதுவும் அந்த காட்டு பாதைக்குள்ளாடி நடந்து வந்து கரெக்டா அங்க இருக்கக்கூடிய முதல் வீட்டிலே தாங்க கதவை திறந்திருக்கிறாங்க. முன்னால இந்த பூட்டு லாக்கெல்லாம் பெரிய அளவுல கிடையாதுங்க. சும்மா ஒரு கொண்டி மட்டும் தான் வச்சிருப்பாங்க. இந்த ஊர்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருந்ததுனால இந்த ஊர் மக்கள் அனைவருமே அந்த இடத்துல, அதாவது இந்த கூத்துப்பட்டறை நடத்தினாங்க இல்லையா, அங்க கூடிட்டாங்க. இந்த வீட்டுல ஆட்கள் இல்ல. அந்த வீட்டுக்குள்ள போய் தீப்பெட்டியை எடுத்துட்டு வந்திருக்குது. அதே மாதிரி தீப்பெட்டியும் எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஒரு மண்ணெண்ணெய் விளக்கையும் எடுத்துட்டு வந்திருக்குது. அப்படியே எடுத்துட்டு வந்ததாங்க அந்த கருவேல காட்டுக்குள்ளாடி பத்த வச்சுக்கிட்டு இவங்க எல்லாருமே இறந்து போயிருக்கிறாங்க. அப்படிங்கிற விஷயம் கடைசியில இறந்து போன அந்த பையன் சொல்லப்பட்டு சில விஷயங்கள் தாங்க இப்படி தெரிய வந்திருக்குது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதன் பிறகுதான் அந்த ஊருக்குள்ளாடி பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த ஊர் தலைவர் இருக்கிறார் இல்லையா, இவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண்கள் கிட்ட இந்த மாதிரி போகக்கூடிய பழக்கம் உள்ளவர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இந்த நபர் நள்ளிரவு நேரத்துல ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள போயிருக்கிறாரு. அந்த வீட்டுக்குள்ள போகும்போது அந்த வீட்டை சேர்ந்த அந்த பெண் தாங்க, அதாவது ஒருத்தருடைய மனைவின்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண் சிங்கிளா இருந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணு கூட ஒண்ணுமா இருக்கிறதுக்கு இவர் ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல அவருடைய குடலை கிழிச்சு, அதாவது அவருடைய வயிற்றை கிழிச்சு குடலையும் கிழிச்சு அப்படியே வெளியே போட்டிருக்குங்க. அப்பதான் தெரியுது அவருக்கு என்ன அப்படின்னா, இது அந்த மூத்த பெண், இவர் ஒரு பொண்ணை பார்த்தார் இல்லையா, அந்த பெண் இறந்துட்டாங்க இல்லையா, அந்த பெண்ணுடைய ஆன்மா தான் இது அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, அகோரத்தின் உச்சத்துல இறந்து போனதுனால அதனால இதை செய்ய முடிஞ்சிருக்குங்க. அவருடைய வயிற்றை கிழிச்சு போட்டுட்டு போயிருக்குது. அப்படி வயிற்றை கிழிச்சு அவருக்கு இறந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, அவருடைய அந்த 60 வயசு நபருடைய அந்த ஊர் தலைவருடைய கடைசி மகளுக்கு பிரசவங்க. அந்த மாதிரி பிரசவத்துக்கு அந்த ஊருக்குள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மருத்துவச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வைத்தியம் செய்யக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்களை பார்த்துதாங்க போய் இந்த மாதிரி கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பிரசவம் பண்ணிக்கிடுவாங்க. அதே மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு நாள் நைட்டு ஒரு 11:30 மணி இருக்குங்க. அந்த பொண்ணுக்கு, அதாவது அவருடைய கடைசி பொண்ணுக்கு இந்த மாதிரி பிரசவ வலி ஏற்பட்டிருக்குது. அதனால அவருக்கும் 2-3 பெண்கள், அதுக்கு பிறகு பசங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அந்த வீட்டுல உள்ள ஒரு பையன் தாங்க நேர போய் இந்த மருத்துவச்சியை கூட்டிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி போகும்போது வழியிலே மருத்துவச்சி நடந்து வந்திருக்கிறாங்க. மருத்துவச்சியை பார்த்த உடனே, சரிம்மா உங்களை தான் தேடி வந்தேன், இந்த மாதிரி என்னுடைய தங்கச்சிக்கு பிரசவம் ஒண்ணு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நபர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அப்படி வந்த அந்த மருத்துவச்சி என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க எல்லாரையுமே வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு உள்ள அந்த ரூமுக்குள்ளாடி போறாங்க. அந்த கர்ப்பவதியான அந்த பெண் உள்ள படுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி படுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்ணு கிட்ட போறாங்க. ஆனா இந்த கதவை லாக் பண்ணிடுறாங்க, யாருமே உள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. அதாவது தாய் தகப்பன் யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால எல்லாரும் வெளியே போனதுனால திடீர்னு அந்த பெண் பயங்கரமா கதறி கத்தக்கூடிய சத்தம் கேட்டிருக்குது. அந்த சத்தத்துல அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, பிரசவ வலியில அந்த பொண்ணு கத்துறா அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சாங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஆன பிறகு என்ன குழந்தையுடைய சத்தமும் கேட்கல, பொண்ணுடைய சத்தமும் கேட்கல, உள்ள போன மருத்துவச்சியும் காணலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெண்ணுடைய அம்மா இருக்கிறாங்க இல்லையா, கதவை திறந்து பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு பேரதிர்ச்சியான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க தன்னுடைய மகள் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாங்க. அதுவும் வயறு கிழிக்கப்பட்டு குழந்தைய தலை வேற முண்டை வேறன்னு அப்படி பிச்சு வச்சிருக்கிறாங்க. அதாவது தலைய அப்படி பிச்சு அப்படி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சிருக்குது. கோழியை தலை திருவ மாதிரி திரிய வச்சிருக்கிறாங்க. குழந்தையும் இறந்திருக்குது, அந்த பொண்ணு இறந்திருக்குது. பக்கத்திலேயே அந்த ரத்தத்தை அப்படியே எடுத்து, அதாவது வயிற்றுக்குள்ள கையை போட்டு அந்த ரத்தம் வடியும் பாத்தீங்களா, அதை எடுத்து அந்த மருத்துவச்சி மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெண் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு ஐயோன்னு கத்தக்கூடிய நேரம் தான் அதனுடைய முழு உருவ தோற்றத்தை காட்டுது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கூத்துப்பட்டறையை சேர்ந்த அந்த மூத்த பெண் தாங்க அந்த இடத்துல நிக்கிறாங்க. அவங்களுடைய ஆன்மா தான் அதை பண்ணியிருக்குது. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊருக்குள்ளாடி நிறைய வீடுகள் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குதுங்க. நள்ளிரவு நேரத்துல தான் இது நடக்கும். அப்படி அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க இந்த பெண்ணுடைய குடும்பத்தை கண்டு பயந்து அந்த ஊரை விட்டே காலி பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா போயிட்டே இருக்கிறாங்க. அந்த ஊர் தலைவருடைய அந்த குடும்பம் இருக்குது இல்லையா, அவங்க பெரிய குடும்பமா இருந்திருக்கிறாங்க. அவங்க அந்த பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய அந்த கோவில்ல போய் முறையிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்க ஊருக்குள்ளாடியும் காவல் தெய்வங்களை கொண்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நல்ல முறையிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த தெய்வங்களே அந்த இடத்துல இறங்கி வரலைங்க. உங்களுக்கு நடக்கக்கூடியது அது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எந்த தெய்வமும் அந்த இடத்துல காவலுக்கு வரவே இல்லைங்க. அப்படி இந்த ஊர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிருக்குங்க. அதன் பிறகு சமீப காலத்துல கூட ஒரு பிரச்சனை அங்க நடந்திருக்குது. என்ன அப்படின்னா, இந்த லவ்வர்ஸ் சொல்றோம் இல்லையா, பைக்ல ஏறி சுத்துறாங்க, கார்ல ஏறி சுத்துறாங்க, எப்படி வேணாலும் சுத்தட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மாதிரியான இடங்களுக்கு தயவு செய்து போகக்கூடாது. அப்படிதாங்க ஒரு இளம் ஜோடி அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. நம்மளுடைய சரவணகுமார் இருக்காரு இல்லையா,
அவர் வந்து இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிறார் இல்லையா, அந்த டைம்ல ஒரு சமீபத்துல நடந்த ஒரு விஷயத்தை தான் அந்த பெரியவர் சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இடத்துக்குள்ளாடி ஒரு லவ்வர்ஸ் வந்து அந்த இடத்துக்குள்ள போயிருக்கிறாங்க. போய் ஒண்ணு மண்ணுமா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அவங்க இறந்து போயிட்டாங்க, 2 பேருமே இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்து அதுக்கு பிறகு, அதாவது ஒரு 15 நாளைக்கு பிறகு அந்த பக்கமா யாரோ போனவங்க ஏதோ செத்த வாடை அடிக்குது, பயங்கரமா பொனாநாத்தம் நாறுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்த பிறகுதான் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லவ்வர்ஸ் செத்து கிடக்கக்கூடிய விஷயமே தெரிய வந்திருக்குது. அதன் பிறகு போலீஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்களாம். ஆனா இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடம் வந்து மக்கி மண்ணு பிடிச்சி அதன் பிறகு ஏகப்பட்ட இந்த கருவேல மரங்கள் வந்து ஃபுல்லாவே அந்த ஊரை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிடுச்சு அப்படிங்கிறது மாதிரி தாங்க சொல்லி இருக்கிறாரு. இப்படிதாங்க இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்குது அந்த காலகட்ட சமயத்துல. அதன் பிறகு அந்த ஊருக்குள்ளாடி யாருமே போறது கிடையாது. பகல் நேரத்துல கூட அந்த ஏரியா பக்கம் யாருமே போக மாட்டாங்க தம்பி அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த பெரியவர் நம்மளுடைய சரவணகுமார்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. சரவணகுமாருக்கு இந்த வீடியோ எடுக்கணும், இந்த மாதிரி நம்ம யூடியூப்ல இதை அப்லோட் பண்ணணும்னு நினைச்ச அந்த விஷயத்த அந்த இடத்துல அப்பமே மறந்துட்டாரு. ஆல்ரெடி இவர் ஒரு பயந்த சுபாவம் உள்ளவர் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தையும் அப்படியே விட்டுறாரு. இனிமேல் வேண்டவே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு அதன் பிறகு அவர் அந்த ஊர் பக்கமே போனது கிடையாதுங்க. இப்போ கூட அந்த வழியா ரோட்டு வழியா போகும்போது கூட, மெயின் ரோட்டு வழியா போகும்போது அந்த ஊரை பாப்பாராம். அப்படி பார்க்கும்போது ஃபுல்லாவே அடர்ந்த இந்த கருவேல மரங்கள் அடர்ந்து போய் நிக்குதுங்க. அந்த பக்கமா ஒரு ஆடு மேய்க்கிறதோ ஒரு மாடு மேய்க்கிறதோ எந்த விஷயத்துக்கும் அந்த ஊரை சேர்ந்தவங்க யாரும் போகிறது இல்ல அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருந்தாரு சரவணகுமார். அவருக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக்கை கொடுத்துருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.